வாங்க இன்னைக்கு என்ன செய்கிறோன்னு பார்ப்போமா. சிக்கன் பிரியாணி. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றி 3 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் ஹோல் ஸ்பைசஸை போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, அது கூட ஒரு பிடி மல்லி இலை, புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க இன்னொரு பொருளை சேர்க்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச 5 தக்காளியும் 5 பச்சை மிளகாயும் கொட்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து சுத்தம் செஞ்ச 1 கிலோ சிக்கனையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கணும். 1/4 கப்பு தயிரை விட்டு கறியை வேக விட்டுக்கணும். அதுவே தண்ணி விட்டு வேகுங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டாம். 10 நிமிஷம் வணங்கினதும் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறோமோ அதிலேயே தண்ணியும் 1:2 ரேஷியோவில் ஊற்றிக்கணும். இப்போது ஊற வச்ச 1 கிலோ பிரியாணி அரிசி, அரை லெமனை பிழிஞ்சு விட்டு குக்கர் 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் பிரியாணி தயார். ஓகே, பாய்.